ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவங்களோட பிளேயர்ஸ் ரிலீஸ்டு லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட டீம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்பாட்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் ஆக்ஷனில் 40 crores வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. ஐபிஎல் ஆக்ஷனில் அவங்க யாரெல்லாம் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க, ரொம்ப பேசாம வீடியோவில் போயிடலாம். வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை எஸ்பிஐ ஜாப்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அந்த ஜாபில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரன் ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்காக ட்ரேட் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே டீமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஜடேஜா தான் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஓவர்ஸை பார்த்தீங்கன்னா கண்டெயின் பண்ணி போல் பண்ணிட்டு இருந்தார். கன்னான ஃபீல்டர் அண்ட் லோயர் ஆர்டரில் வந்து பல மேட்சஸையும் முடிச்சு வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் யாருமே கிடையாது. பட் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுற அளவுக்கு எடுக்கலாம். அகில் ஹுசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனாக இருப்பார், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். பட் 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸோட போவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நூர் அகமது இருக்காரு. அகில் ஹுசைனையும் நீங்கள் பிளேயிங் 11ல் ஆடினீங்க அப்படின்னா நேத்தன் லினிஸாக ஆட முடியாது. ஏன்னா பிரேவிஸ் இருக்காரு, ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆல்ரெடி ஆக்ஷனில் அவங்க எடுக்க போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸ்வெல்ல ட்ரை பண்ணலாம். மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின் வந்து ஆப்ஷனும் கொடுப்பாரு. ஒரு லோயர் ஆர்டர் ஹிட்டர் தான், மேட்சை ஃபினிஷ் பண்ணி வைக்கிற கேப்பபிலிட்டி இருக்குது. ஒரே பிரச்சனைனா மேக்ஸ்வெல்லோட ஃபார்ம் தாங்க. மேக்ஸ்வெல் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்க போகிறாரு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் பிக்கஸ்ட் கேள்வியே. இது வரைக்கும் 2013 அப்புறம் அவர் எந்த சீசனும் பெருசாக அடிக்கல. 2021 பெருசாக அடித்தார். அதுக்கப்புறமும் பெருசாக மேக்ஸ்வெல் வந்து ஃபார்முக்கு வரல. அப்படி இல்லை அப்படின்னா ட்ரேரஸை வந்து ட்ரை பண்ணலாம். ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். கேகேஆர் பார்த்தீங்கன்னா கைட்டி விட்டுருக்காங்க, ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி எடுக்கவும் சான்ஸ் இருக்குது. ட்ரேரஸ் அண்ட் கேமரன் கிரீன் இவங்களுக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் பெரிய போட்டியே இருக்கும். ட்ரேரஸ்க்கு சிஎஸ்கே போனாங்க அப்படின்னா பிக்கஸ்ட் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், லோயர் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுற கேப்பபிலிட்டியும் இருக்குது. ஜடேஜாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸ்பின்னு போட தான் ஆள் இருக்காது. அதுக்கு நம்ம ஒரு லோக்கல் ஸ்பின்னரை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேமரன் கிரீனுக்கு போகலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இல்லை கேகேஆர் இந்த 2 டீமில் ஒரு டீமுக்கு தான் பார்த்தீங்கன்னா கேமரன் கிரீன் போகிறாரு. சிஎஸ்கே 40 கோடி வச்சிருக்காங்க, கேகேஆர் 60 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. இவங்க 2 டீமில் ஏதோ ஒரு டீம் தான் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு கேமரன் கிரீன் எடுக்க போகிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 25 crores மேலே தான் போவார், அது கம்மியாக போக மாட்டார். சிஎஸ்கேவோட ஃபாஸ்ட் பவுலிங்கை யார் லீட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. பத்திரானா இருந்தார், அவரையும் கைட்டி விட்டுட்டாங்க. மேபி அவர் சீப்பான ப்ரைஸில் வந்தால் பத்திரானாவை சிஎஸ்கேவே எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்கியூசன், லுங்கிங்கிடி இந்த மாதிரி ஒரு சில சாய்ஸஸும் இருக்குது. ஃபர்கியூசன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக பவுலிங் போட்டுட்டு இருக்காரு, நல்லா ஃபுல் ஸ்பீடில் போடுறாரு. அவர் எடுத்தாங்க அப்படின்னா அவர் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அப்படி இல்லை நேத்தன் எல்லிஸை வச்சு தான் நம்ம ஓட்டுற மாதிரி இருக்கும். அவர் தான் லீடிங் ஃபாஸ்ட் பவுலராகவும் நமக்கு இருப்பார். அப்படி இல்லை எனக்கு லோயர் ஆர்டர் ஃபினிஷர் யாருன்னா வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு. இப்போ சேப்பாக் மாதிரி விக்கெட்டில் டேவிட் மில்லர் எந்த அளவுக்கு சூட் ஆவாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசைன் ஆர் மேக்ஸ்வெல் இல்லை ட்ரேரஸ் இந்த 3 பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளேயரை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எடுக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. கேமரன் கிரீனை சிஎஸ்கே எடுக்க எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கேகேஆர் கிட்ட சிஎஸ்கே விட அதிகமான பர்ஸ் இருக்கிறதுனால கேகேஆர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன். இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் வேறு எதனா பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னால கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பிளேயர்ஸில் யாரெல்லாம் வந்து சிஎஸ்கே டீமில் ஆட் ஆனால் அது சிஎஸ்கே டீமுக்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you all.